வட சென்னையில வந்து நான் பாதி நாள் இருந்தேன். ஆ. ஷூட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சார் கூடவே இருந்தேன் நான். ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ போய் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல கத்துக்கிறத விட, இது வேற இது உங்களுக்கு வேற யார் சொல்லி தருவா இவ்ளோ விஷயத்தையும். சாரே வந்து என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டப்பா நான் போறேன் சிஜி போறேன் வரியா? அப்படின்னு ஆ. அந்த அளவுக்கு நானும் வந்து என்னன்னா, அது ரொம்ப விருப்பப்பட்டேன். சாரோட எடிட்டிங் பார்க்கறதுக்கு அவ்ளோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். சாரோட ஸ்டைலே வேறையா இருக்கும். அதாவது ஒரு நீங்க எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு எப்படி ஆ, இருக்குமோ, ஆ. அந்த மாரி ஒரு அவர பார்த்தா இருக்கும். அதாவது நான் எல்லார்ட்டயும் கேட்க மாட்டேன். நடிக்க சொல்லிக் குடுக்குறீங்களான்லாம் கேட்க மாட்டேன். என் வேலை அது. நான் அத பண்றேன் ம். அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தாட் இருக்கிறவன். ஆனா நான் அவர்ட்ட கேட்பேன். சார், சார், சார் பெர்ஃபார்ம் பண்ணி. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க எதனா சார் ஒரு சீன் அப்படின்னு சொல்லி. கேட்டு பார்த்தீங்களாண்ணா? அது மாரி எல்லா சீனும் ரெடி கேட்பேன். ஆயிடுச்சு. ஏன்னா அவரு நடிக்கிறத பார்க்கறது நடிக்கிறத எனக்கு பிடிக்கும். பார்க்கறது. ஆ. அவரு ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மர் பாடி வந்து நல்ல லீனா தானே இருக்காரு. அதனால பயங்கர ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இந்த ஐட்டங்காரன் ரோல்லாம் அவரு பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். நான் சார் ஒரு நாள் உங்கள நடிக்க வைக்கிறேன் சார் நான் அப்படின்னு அதான் கேட்கலான்னு. அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதெல்லாம் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியா போயிடுவாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மர்ன்னு நான் அவர சொல்லுவேன். அப்படி அந்த ஒரு இது இருக்கும் அவருக்கு. அதுவும் அதான் சொல்றேனே எனக்கு வந்து ஒரு ஐட்டங்காரன்னா இவரு தான்யா அப்படின்னு சொல்லி அப்படி தோணும்.